हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं 96 के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। ஏ ராமச்சந்திரன் அவன் ஏற்கனவே டிசி வாங்கிட்டானப்பா உங்களுக்கு ओ தெரியாதா भाई साहब। எதுக்குடா டிசி வாங்கியிருப்பான்? டேய், அண்ணன் ஒண்ணுங்கிறல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாதா? டேய் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. இன்னைக்கு காலையில தான் நான் கும்பகோணத்துல இருந்தே வந்தேன். எதுக்கு சொல்லாம கொள்ளாம ஒன்றும் புரியலையே. ஏய், ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்கே பார்த்துடலாம், என்னன்னு தெரிஞ்சிடும்ண்ணே. हम्म अरे दोस्त मिलकर काम पे लग गए। ये तो घर भी बंद है उनका। हाँ, घर भी बंद है उनका। தம்பி கூட்டின வீட்டில் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ராம், எது கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் हम्म வீட்டில் யாரும் இல்லையா? கிருஷ்ணமூர்த்தியா அதை ஏப்பா கேட்குற என்னத்த சொல்றது पता है भी नहीं। அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஏதோ கடன் பிரச்சனை போல. திருப்பி தர முடியாததுனால வீடை விற்க வேண்டியதா போச்சான். ओ அவங்க தாத்தா கட்டின வீடாம். அதான் வெளியே தெரிய வேணான்னு நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போயிட்டாங்களாம். வேற யாருக்கும் எதுவும் தெரில. तो रात भर में निकल गए, तो इसलिए किसी को पता ही नहीं है। वो घर बेच அவனுக்கும் दिया उन्होंने। அம்மாக்குமே வீட்டை காலி பண்ணுறது அன்னைக்கு நைட்டு தான் தெரியுமா. ஏதும் கூறாமல் போனாரும். आया भी नहीं, हम्म किसी को भी कुछ नहीं पता है। क्योंकि मुझे लगता है उनके लिए वो सडन मूवमेंट हो सकता है। क्योंकि उनके पापा ने वो डिसीजन लिया होगा। விடுகதையா ओ भाई साहब। கண்ணீரில் போகும் வானம் தூரமா. पहले वो आके खड़े रहते थे उनके पास, वॉचमैन के पास। हम्म வீழ்ந்திடும் நீரெல்லாம் தேடுதலில் उनका कहीं पे भी अभी मन नहीं लग रहा। ஊரை தாண்டி போனான் என்று அங்கும் இங்கும் கண் தேடும் வேரை தாண்டி போனான் என்ற உண்மை உள்ளே பந்தாடும் தீர்ந்ததே தானம் எங்கே मुझे लगता है वही जो हमारे के रामचंद्रन थे वही ऐसा फील करते हैं, लेकिन ये भी उतना ही उनके लिए फील करती उनके है। उनके पॉइंट ऑफ व्यू से तो अब स्टोरी शुरू हुई है ना। हम्म एग्जाम से शायद उनके, हम्म और उनके दोस्तों के साथ भी बात नहीं कर रही हो। ओ भाई साहब, सेम सीन हमने उनके साथ भी देखा था। अरे ये जो अब वो महसूस कर रही है, इन्होंने तो पहले ही कर लिया था। जहाँ पे राम बैठते थे। शायद एक आखिरी बार वो हम्म ओह तब से सीन लेकर अभी ट्रांजिशन, तक हाँ वो मिली ही नहीं, उन्होंने देखा ही भाई नहीं है राम साहब। को।
20 साल से ओ उन्होंने जैसा छोड़ा था राम, वो चुप रहे। राम, फिर से वही शाइनेस जो स्कूल में थी। தெரியுதா ஜானு? भाई साहब रिएक्शन में எப்படி இருக்க ராம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நம்பவே முடியலல்ல இப்படி நம்ம மீட் பண்ணுவோன்னு. 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீச கூட இல்ல. என்ன பண்ற ராம்? ट्रैवल ट्रैवल फोटोग्राफ. बात भी करने से भाई साहब हिचकिचा रहे हैं। वो कितना उनको समझ में ही नहीं आ रहा कि वहाँ उनको क्या फील करना चाहिए, क्या क्या हाँ, बोलना चाहिए, एक्सप्रेस नहीं हो पा रहे थे। ओ भाई साहब मुझे लगता ये है वो वही गिरने वाला वाले हैं। सीन होगा, फिर से ये गिर गए नीचे। எனக்கு ஒண்ணு இல்ல. சும்மா இரு. ஏண்டி 5 நிமிஷம் பிள்ளை உன்கிட்ட விட்டு போனா இப்படி பண்ணிட்ட? मुझे लगता है वो इस चीज से शॉक हो गई है थोड़ा। பாரு. நீ தண்ணிய वो குடி. स्कूल में भी फिर से ஓகே தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா? இப்படி பண்ணிட்டியே. ஏய் அது தடுக்கி விழுந்துட்டேன். ஆமா, ஏதாச்சும் பேசினானா இல்ல பார்த்ததும்? சாரி. இதுக்குன்னு மெனக்கட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல? சின்ன பையன் மாதிரி. அவளுக்கு கல்யாணமாகி ஒரு பொன் குழந்தை இருக்கு. அத பத்தி கேட்டியா? சரியான இவன்டா நீ. उन्होंने क्या बोला अभी? शादी हो गई और एक बच्ची भी है। நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஏன் நீ சாப்பிடல? நார்மலா நான் ஃப்ளைட்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? ஏய் ஓப்படியா, ஓடி போய் மரத்தை தொட்டு வா. இது ஓகே ஓகே. ஹலோ துபாயா? சீக்கிரம் வந்தா மறுபடியும் ஓடு. ஓகே. बात करनी है उन्हें ஏய், तो कुछ भी काम என்னடி நீ பாட்டுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணியாரே, இதனை எனக்கு கொடுக்கற லஞ்சமா இல்ல? நாத்தனாரே, அப்படியே மெல்லமா நடந்து போய் அந்த மரத்தை தொட்டு வாங்க. போங்க, போயிட்டு வாங்க. बचपन में चिढ़ाते थे कि उसे भाभी कहो। उनके लिए लेकर गए वो प्लेट। ओ भाई साहब தேங்க்யூ. நீ சாப்பிடல? இல்ல ப்ளீஸ். போன். उसे प्लेट को हाथ लगाने के लिए कहा था। तो फिर प्लानिंग चल रही है। சார் சொல்லுங்க சார். என்னடா இவங்க 2 பேரும் இந்த வேகத்துல இருக்காங்க? ஆமா சார், நானும் கவனிச்சேன் சார். எனக்கு என்னமோ ஸ்கூல்ல விட்ட இடத்துல இருந்து புடிச்ச மாதிரி தெரியுதுடா. हाँ सही है। ஆமா சார், எனக்கு அப்படித்தான் தோணுது சார். ஒன்னும் பிரச்சனை வராதுல? ஏதோ ஒண்ணு நினைச்சு வந்தா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டோன்ட் வரி. நீ சாப்பிடல? இந்தா ஃபுல்லா சாப்பிடு. தேங்க்ஸ்.
हाँ। என்னடா நடக்குதாங்க? என்ன கேட்டா? தப்பா ஒண்ணும் நடக்காதுல்ல? நான் அதை பத்தி யோசிக்கல. வேற? இங்க இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்து அது அந்த சிங்கப்பூர்காரனுக்கு தெரிஞ்சு ஆர்கனைசர் பேர்ல நம்ம 2 பேரும் மாட்டணும்னு வை. நமக்கு தான் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், காந்தி ஜெயந்தி. சும்மா இருடா நீ வேற. ये उनके बच्चों के लिए होगा शायद। ताकि வந்தவங்க वो बिजी எல்லாருக்கும் रहे और इनको थोड़ा वक्त வராதவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா லைஃப்பில் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இனிமேல் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும்லாம் யாருக்கும் தெரியாது. இறுதியா ஆல் சயின்ஸ் 96 பேட்ச் சார்பா நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஜானுவை சில வார்த்தைகள் சொல்ல மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் தங்கம், அன்பில் சிங்கம், சிங்கப்பூர் சிங்காரி, தஞ்சையின் தலையாட்ட பொம்மை நீ. உன் பாட்டுக்கு நாங்கள் அடிமை. நீ நடந்தால் தேரோட்டம், वो सबके பேசினால் फेवरेट थे ना, கவியரங்கம். वो ஜானு, நீ वो होता है ना பேசுடா मॉनिटर தங்கம். टाइप। அமைதியாக இருப்பா. ஐம் ஸோ ஹாப்பி. பாதி வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் மாறி இருக்கும். எல்லாரும் மாறிப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் எதுவுமே மாறல. எனக்கு திரும்பவும் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு உங்கள் எல்லாருக்கூடையும் ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு. தேங்க்ஸ். ஏய் ஜானு, ஒரு பாட்டு பாட்டு போ. हाँ, जानू बिना गाए कैसे जा सकते? ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன்டா. பரவாயில்ல, சும்மா பாடு. யாரும் பரிசு ஒன்று தர மாட்டாங்க. ஏய் முரளி 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 मुझे लगा ही था वो यही बचपन से रिक्वेस्ट कर रहे हैं वो गाना सुनने की। उनको सुनाई गया है वो। ओ उन्होंने फिर भी नहीं गाया। लेकिन क्यों? उन्होंने खुद नहीं बोला है, खुद नहीं बोला है, वो किसी और से कम्युनिकेट कर रहे हैं इसलिए। सिचुएशन वाइज चल रहा है वो गाना। भाई साहब ओ वाह, सब लोग केक भी काटेंगे। वो सिमिलर ही खड़े हैं हाँ, जैसा जैसे उनका बचपन में खड़े कॉलेज थे। वाला फोटो था भाई साहब। ஐயோ, ஏய் கர்ச்சி फिर கையா கிட்ட और टिपिकल लड़कों वाली बात है। ஏய் இங்க பாரு. उनका ध्यान है उनके ऊपर। वो भी कोई ना कोई अपॉर्चुनिटी छोड़ते ही नहीं होंगे। கொஞ்சம் டைம் எடுக்கும். बस एक दूसरे को कैसे ना कैसे देखे रहे वो। क्यों
எவ்வளோ கஷ்டப்பட்டு காலில் விழுந்து இந்த இடத்துக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி தெரியுமா? எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? இந்த சைனா பல்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, சைனாவில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தலை வெண்ணு வெண்ணு வலிக்குது. அங்கே வழியில ஒரு காப்பி வாங்கி கொடு. கிளம்பலாமா? வண்டி வந்துச்சு, போகலாம். ओ भाई साहब இந்தியால எத்தனை நாள் ஸ்டே? ஸ்டேயா? நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஏன் அவ்வளவு அவசரம்? நீ வேற, கடைசி நேரத்துல டிக்கெட்டே கிடைக்கல. அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடைச்சிருக்கு. திருச்சி போய் போகணும். ஒரு 4-5 நாள் இருக்கிற மாதிரி வரலாம்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்புறம் என்ன, இருந்துட்டு போ. பொண்ணை விட்டு வந்திருக்கேன்டா, அவ இருக்க மாட்டா. அவள் பேர் என்ன? மீரா. இங்க பாரு. उनकी बेटी का नाम எங்க காட்டு. செம்ம கியூட்டா இருக்கால. ஏய் இங்க காட்டு. उन्हें नहीं देखने को मिल रहा है। அங்க எடுத்தது அது சாவறதுக்குள்ள இந்த उनको ஒரு दिया नहीं जानबूझ के இந்தா ओ भाई साहब काफी सिमिलर ஐயோ ஜானு உன்னை வச்சுட்டு அவன் பொண்ணை சைட் அடிக்கிறான் பாரு. என்ன ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இருக்கா? हाँ हाँ எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. இதுக்கு தான் என்னத்த காலகாலத்துல கல்யாணம் பண்ணுன்றது. ஸ்கூல் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாரு. இன்னும் கல்யாணம் ஆகலையா? கிழிச்சான். ओ तो ये बात उनको पता नहीं थी ஒரு ஊரை சுத்தினா யார் பொண்ணு தருவா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? क्यों नहीं की पूछ रही है? அது इनको भी नहीं पता थी शायद இது வீட்டில் அப்போ பார்த்துட்டு இருக்காரு. ஏடா வண்டி எடு, வண்டி. ஆஹா சரி காஃபி उसके पास जवाब ही नहीं तो क्या जवाब देगा? ஏய் காஃபி சாப்பிட்டேல? ये कुछ भी बक देती। लेकिन एटलीस्ट उनकी वजह से पता पता तो चला नहीं तो वो अब तक यही समझ रही थी ஏன் கேக்குறல? और उन्होंने वहां पे कन्वर्सेशन ब्रेक किए जानबूझ कर வாய் ஓன் மோத்து. நான் ஒரு மனுஷி கேட்டே இருக்கேன். ஆளாளுக்கு எந்திரிச்சு போறீங்க. நீ எல்லாம் அவன் கூட இருக்கல. இல்லை அவங்க அப்பா அப்பாவா? சதீஷ், நான் ஒன்னதான் கேக்குறேன். ஏன் இன்னும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல? ஏய் இதானே கூட போற, முதல்ல அவளை இறக்கி விட்டு அப்புறம் நீ இறங்கு. அங்க என்ன பாக்குற? ரொம்ப யோசிக்காத. पहले उसे ड्रॉप कर गया ना, फिर खुद जाना। ஏய் எப்படி போற? முதல்ல ஜானு தானே ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணும். இல்லை ஃபர்ஸ்ட் நான் ஒன்றை ட்ராப் பண்ணிடுறேன். ஏய் அது ரொம்ப சுத்துறா. இல்லை அதான் ஷார்ட். யார் சொன்னா? ஆமா, அடையார்ல இருந்து வலசரவாக்கம் ரொம்ப பக்கம், சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் தூரம். சொல்றான் பாரு. நான் வேணா கூகுள் மேப் செக் பண்ணி சொல்லட்டுமா? அட நீ வேற, அவன் போற ரூட் எல்லாம் மேப்ல வரவே வராது. ஏய் நீ சீரியஸா சொன்னியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? ஐயோ, நான் சீரியஸா தான் சொன்னேன். उन्हें कहा था कि पहले उन्हें छोड़ कर आना, कुछ नहीं कर सकती। ஓகே பாய். மரியாதை அவளை இறக்கி விட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. புரியுதா? தேவையில்லாமல் யோசிக்காத. போகிற வரைக்கும் 2 வார்த்தை. என்னை பற்றி ஒன்றும் தெரியாதா? ஒளிஞ்சு போ. வெள்ள வெள்ள பல்ல வச்சுட்டு சிரிக்காத நாயே. பை டி. see you. பத்திரமா இரு. கைக்கு வந்ததும் சொல்றேன். கண்டிப்பா சொன்ன. ஓகே, கீப் இன் டச். சரி பை, டேக் கேர். பை. वार्निंग दी जा रही है आंखों से। ஜானு அப்போ சுபா இல்லைனா தான் நீ என் கூட பேசுவ இல்ல? इनके तो बोलते ही बंद हो जाती है जाने के सामने। நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இப்போ என்ன அவசரம் இன்னும் மேலே பண்ணிக்கலான்னு? ராம், நான் சீரியஸா கேக்குறேன். ஏன் என்ன பண்ணிக்கல? யாரும் முன் வரலன்னு வச்சுக்கோயேன். நான் கெஞ்சி கேக்குறேன் ராம், தயவு செஞ்சு சொல்லிரு.
என்னால தானே கூட ஓகே. ஆனா சொல்லிடு, எனக்கு தெரியணும். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ராம், சொல்ல புரியா இல்லையா இப்போ? कह दिया अगर मेरी वजह से नहीं की है तो नहीं, वही सही, पर बता दो तुम। ஜானு ஹோட்டல் வந்துருச்சு. ராம், என்ன இறக்கி விட போறியா? இல்லை இல்லை, சுபா சொன்னால. என் கூட கொஞ்சம் கூட பேசணும்னு தோணலையா? சச்சா அப்படிலாம் இல்லை. நாளைக்கு காலை நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். என் நம்பர் எடுத்துக்கோ. मैं बात करनी है उनसे, बट बस इधर उधर की बातें कर रहे हैं। वो नजरों से नजरें भी नहीं मिलाते। ஜானு நான் ஒன்றும் வேணுன்னு भाई साहब, अमेजिंग सीन था ये। आह, तो मानना पड़ेगा दोस्तों विजय सेतुपति की एक्टिंग, और उनकी कितने स्किल्ड एक्टर है। जिस तरीके से वो एक्टिंग कर रहे थे, मुझे तो ऐसे लग रहा था दोस्तों कि ये मेरी स्टोरी शुरू है। जिस तरीके से वो एक्टिंग कर रहे थे, इतना रियल, नेचुरल। इवन जब त्रिशा उनकी तरफ देखती है, मतलब कि जानू उनकी तरफ देखती है, तब वो कितना, मतलब ना उनके नज़रों से नज़र मिला पाते हो, उनके आंखों में उनके हाथ, उनके हैंड भी शेक कर रहे थे उस समय। इतना बॉडी मूवमेंट पे इतना कंट्रोल लाना, भाई साहब अमेजिंग। मतलब ऐसे लगता है जब वो एक्टिंग कर रहे थे तो ऐसे लग रहा था कि कोई नॉर्मल पर्सन का एक्चुअल रिएक्शन है। अगर कोई इतने सालों बाद अगर मेरे सामने आ जाएगा तो उस टाइम में मेरे रिएक्शन क्या होंगे, वही लग रहा था वहाँ पे, एकदम रिलेटेबल बिल्कुल। और जैसे वो जानू उनके सामने आती है ना, वो उनकी तरफ देख पाते हैं, और वो वाला सीन जब रिपीट होता है, जब वो उनके सीने पे हाथ रखती है और वो फिर से बेहोश हो जाते हैं, वो बेहोश तो होते मतलब वो तो बिल्कुल ऐसे लग रहा था कि इतने सालों तक वो वही छोटे वाले राम है। हाँ। और जैसे वो सीन मुझे बहुत अच्छा लगा जब जानू उनको देखने के लिए जाती है, और जैसे ही जैसा राम उन्होंने बचपन में छोड़ा था, बिल्कुल। वैसा ही राम जब उसे देखती है, इतना अच्छा लग रहा था वो, क्योंकि उनके ट्रांजिशन। हाँ, उनकी मेमोरीज में वही राम थे, इसलिए वो वहां जाते वक्त उनको ऐसा लगता है कि मैं यही राम देखने वाली हूँ। लेकिन मतलब वो उन्होंने उनको बोलती भी बड़े कि- हुए राम देखा ही नहीं है। हाँ, तो ये कहीं ना कहीं जहाँ से उन्होंने राम को छोड़ा था, जैसे उनको छोड़ा था वो वैसा देखना चाहती थी, और वो बोलती भी है कि तुम ही राम हो क्या। तो ये उनके लिए बहुत सडन मोमेंट हो जाता है, और वो खुद उस चीज को प्रोसेस नहीं कर पाती कि यही राम है करके। लेकिन राम की शाइनेस की वजह से, और जिस तरीके से वो उनके आंखों से आंख नहीं मिला पाते, और जिस तरीके से वो शेक करते रहते हैं, उनसे उन्होंने गेस कर लिया कि नहीं यही राम है। और जैसे जानू ने राम को अब तक नहीं देखा था, जब वो छोड़ के गए थे, तो राम ने भी तो जानू को नहीं देखा था। इतने सालों बाद दोनों ने एक दूसरे को देखा, और वही शाइनेस, वही हड़बड़ाहट है राम में अभी भी। और जो जानू है वो अभी भी वैसे ही है, बिल्कुल बिंदास है, जो मन में आता है वो बोल देती है। और मुझे पसंद आया स्पेशली इन पांचों का जो ग्रुप है, वो हमारा भी होता है स्कूल में, मतलब वही बॉन्डिंग उनका, कोई मैटर नहीं करता वो कितने सालों बाद मिले, बट उनका बॉन्डिंग वैसे ही दिखाया है। बिल्कुल, ऐसे दोस्त तो होते ही है। और दोस्तों इसमें मुझे सबसे अच्छा मोमेंट जहाँ पे लगा, जहाँ पे उनको पता चलता है कि इनकी शादी हुई नहीं है। राम ने शादी नहीं की, इनकी बहन जो है वो गलत टाइम पे बहुत गलत और बोल मुझे रही लगता है वो गलत नहीं है, हाँ, क्योंकि वो अगर actually उनको सही पता है, नहीं चला हाँ। एग्जैक्टली तो- तो उनको बहुत, मतलब वो कभी जान ही नहीं पाएंगे कि राम किस तरीके की लाइफ जी रहे हैं। अभी मुझे फर्स्ट सीन जो है वो याद आ रहा है, जहाँ पे वो ट्रैवल करते रहते हैं, शायद वो खुशी ढूंढ रहे हैं या फिर वो ऐसा पल ढूंढ रहे हैं, उनको मिलता नहीं है। लेकिन एक छोटी सी रियूनियन ने उनको वो दिया है जो अब तक उनको मिला नहीं है। बिल्कुल। पूछते भी है, मतलब जानू पूछती है कि क्या तुमने मेरी वजह से शादी नहीं की? हाँ। अगर ऐसा है तो फिर भी मुझे बता दो, पर फिर भी वो आंसर नहीं कर रहे, बस इधर उधर की बातें कर रहे हैं। और वो वाला सीन जहाँ पे वो गाना गाने के लिए फिर से रिक्वेस्ट करते कि वो गाना जो भी था, क्योंकि वो हमेशा थर्ड पर्सन की रिक्वेस्ट से आता हाँ, है, खुद कभी इसलिए नहीं वो बोलते, गाती नहीं हाँ। है। अगर उन्होंने खुद बोला कि मेरे लिए गाना यमुना जो होता है, यमुना पे जो गाना है,
तो वो गाना चाहिए, तो मुझे लगता है उस समय वो गाएंगे जरूर। तो ये बचपन से जब वो 10th में होते तब भी ऐसा ही होता है, और अभी भी वैसा ही सीन हमें दिखाया जाता है। तो दोस्तों ये मूवी मुझे लगता है बहुत क्यूट हम इस मूवी को बोल सकते हैं। हालांकि दोस्तों विजय सेतुपति अभी यंग एक्टर नहीं है, वो एक मैच्योर्ड एक्टर है, लेकिन उन्होंने जिस तरीके से उस रोल को निभाया, अभी भी लगता है कि उनमें से वो बचपना जो है उन्होंने बरकरार रखा है इस मूवी में, जो देखने में काफी अच्छा लगता है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों 96 के नेक्स्ट पार्ट में। बाय बाय।